ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து நெல்லியாம்பதி வந்திருந்தோம். நெல்லியாம்பதி போயிட்டு நைட்டில் ஒரு சின்ன ட்ரிப்பு போயிருந்தோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து டே 2. ஸோ டே 2 வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. லேட் ஆகிடுச்சு, நல்ல மழைங்க. ஸோ அதனால் அனிமல்ஸ் அந்தமாரி விஷயங்கள்லாம் பார்க்க முடியுமா எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நமக்கு நல்ல நல்ல வியூ பார்க்கலாம், நல்ல நல்ல ஸ்போர்ட்டு கோடை அது இதுன்னு 100% ஷோராக நான் சொல்ல முடியும். வேறு லெவலில் இருக்க போகுது அது. அண்டு ரூமில் இப்போ செக் அவுட் பண்ணல. அங்கே போயிட்டு வந்துட்டு ஈவினிங் நாங்கள் வந்து ரிட்டர்ன் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ தான் செக் அவுட் பண்ண போகிறோம். அது வரைக்கும் ரூம்ஸில் தான் லக்கேஜெலாம் வைக்க போகிறோம். அண்ட் இப்போ கேமரா அண்டு பேட்ரி அது இதெல்லாம் தான் எடுத்துகிட்டு போகிறோம். எஸ் வந்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே குளிருது. அதான் போகணுமான்னு தெரியல. அண்டு இன்னொரு மெயினான விஷயம், நம்ம சங்கத்துக்கே ஆகாத ஒரு கலர் தான் நீங்கள் போட்டிருக்கேன். என்ன ஆக போதும், எங்கள் அம்மா அவ்வளோ அழுக்காச்சு, எங்கள் அம்மா இடம் கொன்றும். பட் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. பிரச்சனை இல்லை, அழகாக தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க சும்மா. எஸ் நம்ம அப்படியே டே 2ஓட நெல்லியாம்பதி. ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க. ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஆடுது நான் ஆட்டலை கொடுக்கல. சரி போமா போகலாமா? ஸோ மதன் இந்த இருக்காப்புல போட்டோ எடுத்துட்டியா? சும்மா எடுத்துட்டியா? சரி வாங்க போகலாம். ரூமில் இருந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சா. இந்த ஏரியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லெப்பர்டு, அதாவது சிறுத்தையும் கரடியும் இருக்கிற ஏரியா இந்த பேச்சு. நைட்டு ரொம்ப இருட்டாக இருக்கிறனால தான் நம்ம வெளியே வரல. ஸோ இப்போ வந்து அந்த கேதமான்னு சொல்கிற ஒரு மான் இருக்குது. இவ்வளோ மான் சைஸ் தான் இருக்கும், முயல் சைஸ் தான் இருக்கும் அது. பட் அது வந்து பார்க்கறது ரொம்ப ரேரு. ஸோ லைட்டாக கிடச்சிச்சு. ஸோ எப்படியாச்சும் அதை எடுத்துடலான்னு நினச்சேன். பட் ஓடி வாங்க போகணும். மறுபடியும் ரைடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். சின்னன்பா நம்ம வந்து லைட்டாக அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வந்து இந்த இடத்துலலாம் நடக்கலண்டா அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே வாக் பண்ணிட்டு போகலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஐயோ பேர்ட்ஸ் நிறையா இருக்குது தேயிலை தோட்டத்தில். என் பின்னாடி அந்த பேக்ரவுண்டில் தெரியுதா உங்களுக்கு மலை? எப்படி ஃபோகாக இருக்குன்னு தெரியுதா? பா ஐயோ, நான் வந்து கொஞ்சம் தூரம் அப்படியே வாக் பண்ண ஆரம்பிச்சேன். இதேமாரி நீங்களும் எங்கேயாச்சும் இப்போ பைக்கில் ரைட் போகிறதா இருந்தாலுமே பைக் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான இடம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தூரம் அப்படியே வாக் பண்ணிட்டே போங்க, நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. எப்படி வண்டியில் போகலாங்க நம்ம எல்லாம் ஒரு வண்டி போகிற ரூட்டு தான் இருக்குது. ட்ரக்கிங் ரோடா எப்படி இருக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக
நம்ம போகிற மெயின் ரூட்டு கிடையாது, இது வந்து வேறு ரூட்டு. சரி சும்மா அப்படியே போய் பார்க்கலான்ட்டு இந்த ரூட்டில் வந்தோம். வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இதெல்லாம் பைக்கில் வரணுங்க. பைக்கில் வந்து வெறித்தனமாக இருக்கும். பா ஐயோ வேறு லெவல் ப்ரோ. ஒன்றே இல்லை എടുക്കല്ലേ വണ്ടി അങ്ങോട്ട് റിവേഴ്സ് കയറ്റിയിടല്ലേ. ചേട്ടാ ഉമ്മയിലെ സീരീஸாகவே வேறு லெவலில் இருக்குது. ஏதோ பஸ்ஸு போன டைம் தான் எனக்கு. இது ஒரு பஸ் ஸ்டாப்புங்க. இந்த பேக் சைடில் பாருங்கள். பா இது என்ன கோயில்னு தெரியல. என் சைடில் இந்த ரைட் சைடில் தெரிய பாருங்கள் ஒரு கோயில். இந்த இடம் உண்மையிலே ஒரு மாதிரி பயமாக இருக்குப்பா. என்ன அங்கே த்ரில்லிங்கான ஒரு இடமா இருக்குது. அங்கிட்டு போக முடியாது தெரியல. என்ன கோயில் போட்டிருக்கு? ஸ்ரீ மாரியாத்தா கோயிலுங்க. മാരിയമ്മൻ കോവിൽ. നല്ല തമിഴിൻ്റെ ടച്ച് ഉണ്ടല്ലേ கோவில். மாரியம்மன் கோவில் தமிழ் வச்சுருக்கு. ஸோ பின்னாடி தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோவில் தான். வேறு லெவலில் இருக்கிய இடம். இந்த இடத்துல ஒரு லெப்போடோ டைகரை வந்து ஆச்சரியத்துக்கே இல்லை. நட்டன்னு. ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து நாங்கள் ஏதோ ஒரு கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஷன் கடை. இது ஆக்சுவலாக வந்து ரேஷன் கடை. இது வந்து கேரளாவில் இருக்குது. பட் ஃபீல் மொத்தம் நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்குது. நம்ம இந்த ஊட்டி கொடைக்கானல் அல்ல ஏனுண்டு. ஸோ இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா இங்கே யாருமே இப்போ இல்லை. ஸோ பார்த்திங்களா ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு பயங்கரமாக இருக்குது. சி கண்ணாடி. ஸோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இந்த இடம் ஒரு மாதிரி ஹாண்டடான பிளேஸ் மாதிரி இருக்குது. சிம்பிளி சார் தண்டை மாற்றாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து வீடியோ எடுங்கண்ணே. செம்மையாக இருக்குண்ணே. பயங்கர ஹாண்டடாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. இந்த ஒரு மரமாக இருக்குங்களேன். வா வேறு லெவலில் இருக்குது இந்த ஏரியாவே. நான் ரிட்டன் போயிட்டு டீ ஏதாச்சும் சாப்பிட்லாம். டைம் வந்து இப்போது 10 மணி ஆகுது. 10 மணி ஆன மாதிரியா இருக்குது. ஃபுல்லாக இருட்டாக மூடியே இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. இது வந்து ரேஷன் கடை சொன்னாங்க. ரேஷன் கடை மட்டும் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியவே இல்லை. அவங்க இருக்கிறவங்க இந்த காட்டு வழியாக வந்து இந்த ரேஷன் கடைக்கு அரிசி வாங்க வர வேண்டி இருக்குது. பட் இப்போ க்ளோஸ்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம் இப்போ க்ளோஸ்டுன்னு தான் நினைக்கிறேன். இல்லை பட் இந்த ஏரியா பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது. சரி நான் எப்பயுமே வீடியோவில் சொல்கிறதான், ஒரு நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது ரொம்ப ரிஸ்க்காக இருந்தால் இறங்க வேண்டாம். முன்னாடி லோக்கல்கிட்ட யார்ட்டாச்சும் விசாரிச்சுட்டு நல்லா இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக வாக் பண்ணி பாருங்கள். எனக்கு சீரியஸாக இந்த இடத்துக்கு போக மனசில் வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம வீடு இதாக இருந்தால் சூப்பராக இருக்கும். மாதிரி மேலே கோடையெல்லாம் டாப்பில் தெரியுதா? வா செம்மையாக இருக்குது. அவ்வளோதான். இன்றைக்கி டே முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் கிடைக்காது. ஸோ அதான் நான் சொல்கிறேன். எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது லைட்டாக அங்கேருந்து இறங்கிட்டு அப்படியே லைட்டாக ஒரு உள்ள ஏரியா இருந்தால் அப்படியே வாக் பண்ணி பாருங்கள். உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். அங்கே நம்ம அப்படியே ரிட்டன் போகலாம். அந்த ஏரியாவிலேருந்து அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஏன்னா அங்கே ரொம்ப நிற்கவும் முடியல. ரொம்ப டார்க்காக இருக்குது அந்த ஏரியா. ஆனால் இந்த வழியாக ட்ரைவ் பண்ணுறது சூப்பராக இருக்குது. பட்டு என்னென்னா இந்த இடத்துலலாம் வந்து பைக்கில் வந்தோம்னா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். பட் பைக்கில் நம்ம வரல. ஏன்னா மழை டைம் வேறையா. மழை டைமில் இந்த மாதிரி காரில் வர்றதே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்டு இப்போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே மழை பெய்யுது. ஸோ அதனால் காரில் வந்தீங்கன்னா நல்லா பெட்ரு. பட் இந்த மாதிரி ஏரியாவில் பைக் ஓட்டுறதும் அதுவும் வேறு லெவலில் இருக்கும். சீரியஸாகவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எஸ் டீ சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தூக்கு பாலம் இருக்குது. ஸோ அந்த பாலத்துக்கு போகிறோம். நைட்டாக ஜலதோஷம் பிடிக்க ஆரம்பிக்குது. டீ குடித்ததே தெரியல. குளிருக்கு 2 ஸ்கிப்பு தான் இருந்துச்சு.
தண்ணியோட சத்தம் கேட்குதான்னு தெரில. இதுதான் நான் சொன்ன அந்த தூக்கு பாலம். பட் இது தெரியாது அவ்வளோ ஈஸியாக, வழுக்குது இல்லை. பயந்துட்டார் சின்ன பையவுல. லைட்டாக இங்கே ஜாயிண்ட் விட்டுருக்கா, அந்த ஜாயிண்ட் இல்லாதனால டப்பு டப்புன்னு அடிக்கிட்டா. அதை பார்த்துட்டு அவர் பயந்துட்டார். ஆடாது, எவ்வளோ ஸ்ட்ராங் நம்ம கட்டல, அதனால தான் ஆட மாட்டேங்குது. எப்படி இருக்கு நம்ம இந்த இடம்? நல்லா கம்மியாக இருக்கு. இதான் அட்டை பார்த்தீங்களா, இது கம்மி கடிச்ச ஃபுல்லாக ரத்தம் தான். ஸோ இது மொத்தம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இவ்வளோ நேரம் ஒருத்தன் காலுக்குள்ளே இருந்தானே, எங்கே போயிட்டாங்க? இல்லை, எவ்வளோச்சும் கையில் கடிச்சா நான் உங்களுக்கு காட்டுறேன். பாலம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த பாலத்துலேருந்து அப்படியே லைட்டாக பெருசாக இல்லை, இந்த பாலம் மட்டும்தான். இங்கேருந்து நல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கணும். வேறு பெருசாலாம் ஒன்றும் அந்த ஏரியாவில். நம்ம என்ன அப்படியே ட்ரிப்பஸ்ட்டாக அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சும்மாவா ஓட்டினாரு? டாட்டா பாபாய் பாலம். என்ன பேசு? அவ்வளோதாங்க, நம்ம வந்து ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. ரூம்லலாம் போயிட்டு செக் அவுட் பண்ணியாச்சு, திங்ஸ் எல்லாம் வச்சாச்சு, திங்ஸ் எல்லாம் பேக்கில் ஏற்றியாச்சு. ஆக கல்ல பிள்ள கல்ல பிள்ள கல்ல பிள்ள பிள்ள கல்ல பிள்ள. നമ്മള് ചായ കുടിച്ചില്ലേ? அவ்வளோதாங்க. நம்ம வந்து ரிட்டர்ன் போக வேண்டியதான். ரிட்டர்ன் போகிற வழியில் இருக்கிற இடம் தான். ஏன்னா நம்ம 3 days பிளான் பண்ணியிருந்தோம். பட்டு வந்தவங்க 2 பேத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேலை இருக்குது. ஆல்வேஸ் ஐஎம்ஐடி, பட்டு அவங்களுக்கு வேலை இருக்கிறதுனால நம்ம போய் தானே ஆகணும். எப்பயுமே நம்ம 3 days 4 days பிளான் பண்ணோம்னா அது வந்து இப்படியே ஆயிடுது. பட் பரவாயில்ல, நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக விட்டு போகல. நீ போகிற வழியில் வேறு ஏதாச்சும் பாயிண்ட் வியூ பாயிண்டோ இல்லை ஏதாச்சும் நல்ல ஏரியா இருந்துச்சுன்னா அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம். பையன் அவசரம் இல்லை. இன்றைக்கி டே ஃபுல்லாக நம்ம சுற்றலாம். பட் நைட்டுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போயிடணும். நைட்டுன்னா ஒரு 10 மணி 12 மணி கண்ணாடி போட்டுட்டு அதான் நம்ம போகிற வழியில் இருக்கிற வியூ எல்லாம் பார்க்கலாம். ஓகே, பாய் பாய் நெல்லியாம்பதி, see you coming soon. நம்ம வர்ற வழியில் அப்படியே நிப்பாட்டிட்டோம். வேற லெவலு பாருங்க எப்படி இருக்குன்னு பேக்கில். எஸ் நண்பா, இந்த அழகான இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு வேறு லெவலில் இருக்குது. கத்தனமாக இருக்குது, பட் கத்தக்கூடாது. சரியான மழைன்னா சரியான மழை. கோடையில் கண்ணும் தெரியல ஒன்றும் தெரியல, மெல்ல தான் போயிட்டுருக்கோம். சரியான மழைங்க. ஐயோ, நம்ம இந்த வியூ பாயிண்ட்ல தான் இங்கே வந்தாச்சு. சரியான மழை.
அப்பா அந்த கிளாஸ் என்ன பண்ணாலும் வந்துக்கவே மாட்டேங்கிங்க. அதான் கடைசியில் ஒரு கவர் இருந்துச்சு, நாங்கள் கேமராக்கு வச்சுருந்து அதை அப்படியே வச்சுருக்கோம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் வந்து வண்டியில் வச்சுருந்தீங்கன்னா கீழே போடக்கூடாது, வண்டியிலே வச்சுருங்க. ஓகே, இது நாங்கள் வண்டியில் கீழே போடக்கூடாதுன்னு வண்டியில் வச்சதால எங்களுக்கு இப்போ யூஸ் ஆகுது. அதில் எப்படி இருக்கு? குளிராக இருக்கு பாருங்க. கோடை எப்படி முடியும் பாருங்க.